தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வேளையிலே நாம் அவரை ஆராதிப்போம். இந்த ஆராதனைக்கு உங்களை நான் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று. அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் அவரை காணும்படி இந்த வேளையிலே அவருடைய பாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய மாதத்திற்கு நேராக கர்த்தர் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். அவர் நடத்தி வந்த பாதைகளை நாம் நினைக்கும் போது இந்த காலவெளியிலே நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அவர் நம்மளை பாதுகாத்து, நம்மளை விசாரித்து, நம்மளை தாங்கி, நம்மளை சுமந்து, எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவனை இந்த வேளையிலே சந்தோஷமாய் நாம் அவரை ஆராதிப்போமாக. நம்முடைய எல்லாவற்றையும், பாரமான யாவற்றையும் இந்த வேளையிலே நாம் மறந்து கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மாதத்தை துவங்கும்படியாக செய்தவரை மகிழ்ச்சியோடு நாம் அவரை ஆராதிப்போம். சந்தோஷமாய் அவரை ஆர்ப்பரிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பாடுவோம். நன்றி உள்ளத்தோடு அவரை நாம் போற்றுவோம். அவர் இந்த வேளையிலே மகிமைப்படுவாராக. உலகெங்கும் இந்த ஆராதனையிலே எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். யாவரும் சேர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவரை நாம் துதிக்க போகிறோம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் யாவரும் சேர்ந்து இந்த வேளையிலே கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட ஆராதிப்போமாக. Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். மனதார ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மனதார நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இயேசு சுவாமி. நன்றி இயேசு சுவாமி. நன்றியோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம் ஐயா. Hallelujah. Glory. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நினைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை இழைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே,
அசைவாடும் அசைவாடும் ஆவியானது வா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சொல்லுவோமா எல்லாரும் ஒரு குரலா? இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியானது வா. இன்று அசைவாடும் சொல்லுவோமா? செவாடுகிற ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து இந்த வேளையில் அவர் அசைவாடு. இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியானது வா. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவே. பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவே. சேர்ந்தவரை உயர்த்தி ஆராதிப்போம். அசைவாடும் ஆவிக்கு தூய்மையே ஆவியே இடம். எல்லோரும் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். மகிழ்ச்சியோடு பாடுங்க. இந்த இடம் அசைய விடுதலையோடு அவரை நாம் ஆராதிப்போம். இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய
சொல்லுவோமா எல்லாரும் உள்ளத்தினால்? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாக்கம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாக்கம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாக்கம் தீர்க்க சொல்லுவோமா இந்த வேளையிலே. ஆத்மதாக்கம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி சொல்லுவோமா அவருடைய பிரசனத்திற்குள்ள, அவருடைய பிரசனத்தில் அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோமாக. இப்போ வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள்
கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு எல்லா கன மகிமை உண்டாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை மகிமைப்படுத்தி ஓ ஹல்லேலூயா 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 அவருடைய பிரசன்னம் ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಓ ದೇವ ಪ್ರಸನ್ನ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಓ ஹல்லேலூயா 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 அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவாராக ஹல்லேலூயா நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா ஹல்லேலூயா பிரசன்னம் 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 அவரை உயர்த்துவோம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக பிரசன்னம் பிரசன்னம் இன்னும்மை அறியணுமே இன்னும்மை அறியணுமே இன்னும் கிட்டே சேரணுமே இன்னும் கிட்டே சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் சேர்ந்து ஓ இந்த காலவளையில் அவரை மகிமைப்படுத்துவோம் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் பிரசன்னம் ஜீசஸ் பிரசன்னம் 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 தேவ 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 பிரசன்னம் 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 உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சொல்லுவோமா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா ஓ நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஓ நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா hallelujah 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 oh ribakala daraba shabadara larabala baraba kanandara labo oh நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் நீர் உன்னதமானவர் நீர் உன்னதமானவர் ஓ உயர்ந்தவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் உம்மை நாங்கள் புகழுகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா ஓ நீர் எங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் நாங்கள்
நினைக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தி வந்ததை நாங்கள் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனாய் எங்களை சுமந்தீரே. ஓ நல்ல நண்பராய், நல்ல சிநேகிதராய் எங்களோடு கூட இருந்தீரே. ஓ வலுவாதபடிக்கு எங்களை பாதுகாத்தீரே. ஓ தேவையெல்லாம் எங்களுக்கு சந்தித்தீரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு 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 எங்களை மறவாமல் எங்களை நினைத்தவரே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை மறவாமல் நம்மளை நினைத்து இரவும் பகலும் எவ்வேளையும் நம்ம மேல கண்ணோக்கமாக இருந்து நம்மை நடத்தி வந்த தேவன் அவர். இந்த காலவெளியில் நம்ம அவரை ஆராதிப்போம். Praise Jesus. அவரை நம்ம மகிமைப்படுத்துவோமாக. அவர் நம்மை விசாரித்தவைகள், அதிசயமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நடத்தி வந்தவைகள் எல்லாவற்றையும் நம்மை நினைத்து இந்த காலவெளியில் மனதார நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனை வேளையில் அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. ஓ தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. சொல்லுவோமா? தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில்
இறங்கியே வந்திடுதே. சொல்லுவோமே தேவ ஜீசஸ். பாடுறோமா? நம்ம கர்த்தரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? தேவ பிரசன்னமே இறங்கியே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் நாம் ஆராதிப்போம். ஜீவனுள்ள தேவன் அவரை. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பா இந்த வேளையிலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் நாயகரே வந்திடுதே. தேவ பிரசன்ன ஷன்னந்தர மக்கள துணிவலவா. ஜீசஸ் வந்திடுதே. தேவ இறங்கியே வந்திடுதே. தேவானி மகிமை நம்மையெல்லாம் தலத்தில் மூடுதே. தேவானி மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானி மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சொல்லுவோமா எல்லாரும் ஒரு குரலா? தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அவருடைய மகிமை ನಮ್ಮ ಮತ್ತುಲೆ. ஓ அவருடைய சக்தி நம்ம மகிமை நம்ம மத்தூலே. ஓ நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. அவருடைய சமூகத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம அவருடைய பாதத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. நமக்கு நல்ல சுகம், நல்ல பலன், நமக்கு நல்ல ஜீவன், நல்ல ஆரோக்கியம் தந்தவரே இந்த வேளையில் நாம் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இருதயத்தினாலத்திலிருந்து மனதார அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Let's glorify His name. Let's magnify His name. அவருடைய நாமத்தை போற்றுவோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் மகிமையாய் நம்மத்திலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். மகிமை நாவியானவர் நம்மத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் இருதயத்தினாலத்திலிருந்து நாம் அவரை துதிப்போமாக. Glory to God. Hallelujah. Hallelujah. எபினேசராய், இம்மானுவேலராய், எல்ரோயாய், யெகோவா ராஃபாவாய், யெகோவா ஷம்மாவாய், யெகோவா மெக்காத்திசாய், யெகோவா ஒசேனவாய், யெகோவா ஏலோஹிமாய் நம்முடைய வாழ்க்கையில இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
அவரை நாம் உயர்த்துவோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். நம்முடைய வேலையில நம்மோடு கூட இருந்தார். நம்முடைய பிரயாணங்களில் நம்மளோடு கூட இருந்தார். நன்றி சொல்லி நாம் அவரை ஆராதிப்போம். இறுதித்தினாலத்திலிருந்து நன்றி உள்ளத்தோடு, நன்றி இருதயத்தோடு நாம் அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக எங்களை நிற்க செய்தவரே, நாங்கள் மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி பலிகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நன்றி பலிகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சொல்லுவோமா எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு குரலா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அவரை உயர்த்துவோம். நன்றி எல்லாம், எவ்ரிபடி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Hallelujah. Yes, Lord. Hallelujah. Jesus, glory to God. Hallelujah. தட்டி நன்றியோடு மனதார நாம் நன்றி சொல்லி அவருக்கே எல்லா துதி கன மகிமை எல்லா ஸ்தோத்திரங்கள் அவருக்கே உரியதாக்குவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மனதார நாங்கள் துதிக்கிறோம். எல்லா கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற எம்எல்டி குடும்பத்தார் விசுவாச மக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த மாதத்திலே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவர் உங்களை குறைவில்லாமல் நிறைவுள்ளதாக்கி
அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை வழி நடத்துவார் என்று உங்களை இந்த வேளையிலே மனதார நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஒரு புது மாதத்திற்குள்ளாக, புதிய நாளுக்குள்ளாக எங்களை பிரவேசிக்க செய்த எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி உள்ளத்தோடு உமக்கு நேராக எங்கள் கரங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தர் நீர் அங்கீகரித்து நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் கர்த்தருக்கு இந்த மாதத்திலும் தங்கள் திருமண நாளையும் பிறந்த நாளையும் காணுகிற மக்கள் இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கெடுத்திருப்பீர்கள் என்றால் திருச்சபை உங்களை வாழ்த்துகிறது. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து அவர் உங்களை நடத்துவார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாய் அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தமாக கொடுத்து நிறைவேற்றி இன்றைக்கு அந்த வார்த்தைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக வாக்கு தத்தமாய் கொடுத்த அவருடைய வார்த்தைகள் இந்த காலவெளியிலே நாம் தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் எடுத்துக்கொள்வோமாக நம்முடைய தியானத்திற்காக சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் இந்த வேளையிலே வாசிப்போமாக. The book of Zechariah, chapter 4, verses 6. சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, சபையாரே, இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாள் அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நமக்கு இந்த வார்த்தையை உலகெங்கும் இந்த நேரம் கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்பொழுது அவர் முன் வைக்கிற அந்த வார்த்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய வார்த்தை அது என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் இந்த வசனத்தில் இந்த வார்த்தையில கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி நாம பார்க்கும்போது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவருடைய ஆவியினாலே நமக்கு எல்லாம் ஆகும், அவருடைய ஆவியினாலே நமக்கு எல்லாம் கூடும், அவருடைய ஆவியினாலே எல்லாம் நடத்தப்படும் என்று இந்த வேளை கர்த்தர் வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான். அநேக நேரங்கள் நாம் அநேக சூழ்நிலைகளில் இந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. இந்த வார்த்தை நாம் இந்த வேளையில பார்க்கும்போது இதை பற்றி நாம் ஆழமாய் நான் உங்களுக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வசனம் இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய பலத்தினாலே ஆகாதாம், பராக்கிரமத்தினாலேயும் ஆகாதாம், அவருடைய ஆவியினாலே
ஆகும். அப்ப தெளிவாய் நாம் புரிந்து கொள்ளும்படி இருக்கிறபடினாலே இதற்கு ஒரு ஆழத்திற்கு நாம் போகணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த மாதத்துல நாம் ஒன்று மாத்திரம் விசுவாசத்தோடு நாம் போக போறோம். அது என்னன்னா, அவருடைய ஆவியினாலே இந்த மாதம் முழுவதும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்னுடைய வேலையிலே என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பிலே எதிர்காலக்குரிய காரியத்தில் எல்லாவற்றிலும் அவருடைய ஆவியினாலே அது நடத்தப்படும், அது ஆகும், அது முடியும் என்று நம்ம போக போறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா இந்த வார்த்தையில நாம் அநேக செய்திகள் நாம் கேட்டிருக்கிறோம், அநேக காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படி நாம் பார்க்கும்போது இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை சற்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த 1ஆம் தேதி இந்த வேளையிலே அவர் தட்டி எழுப்புகிறார். அது என்ன? அவர் சொல்லுகிறது, மகனே மகளே, இந்த மாதம் முழுவதும் என்னுடைய ஆவியினாலே நான் உங்களை நடத்துவேன், என்னுடைய ஆவியினாலே உங்களை நான் பாதுகாப்பேன், என்னுடைய ஆவியினாலே உங்களை நான் சுமப்பேன், என்னுடைய ஆவியினாலே நான் தாங்குவேன், என்னுடைய ஆவியினாலே நான் உங்களை விசாரிப்பேன். எல்லாம் அவருடைய ஆவியினாலே அவர் செய்ய போகிறார். அதை நம்பிக்கையோடு இன்றைக்கு அது நம்முடைய இருதயத்திற்கு நேராக நம்ம அதை எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமாகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறதை நாம் இந்த மாதத்திலே பார்ப்போம். இந்த வார்த்தை ஏதோ இந்த மாதத்திற்கு அல்ல, நாம் என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து இனி கர்த்தருடைய வருகை வரைக்கும் அவருடைய ஆவிதான் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய ஆவிலே தான் நம்ம நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அதை ஆமேன் என்று சொல்றீங்க? ஆமென். ஆமா, கடந்த நாட்கள், கடந்த இரவு, கடந்த மாதம் எல்லாம் அவருடைய ஆவியினால தான் நடத்தப்படுகிறோம். இன்றைக்கு விசேஷமாய் நம்மளை இன்னும் உற்சாகப்படுத்தும்படியாக தான் அவருடைய வார்த்தையை வாக்கு தத்தமாக, அவருடைய வாக்காய் அவர் சொன்ன அந்த வார்த்தையை நாம் நினைவு கூறும்படி இன்றைக்கு இந்த வேளையில கேட்கும்படியாக இந்த வார்த்தை நமக்கு கொடுத்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேற ஒன்றுமே இல்லை. நாம் உற்சாகம் அடைய, இன்னும் நம் விசுவாசத்துல இன்னும் நாம் பலப்பட, உறுதியான நம்பிக்கையோடு கூட இந்த மாதத்தை, இந்த நாளை நாம் நம்மளுடைய ஒவ்வொரு வேலைகளும் ஒவ்வொரு காரியங்களும் நாம் செய்யும்படியாக தான் கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப ஒன்றை நாம் இந்த வேளையில நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. அப்ப இந்த மாதத்துல ஒருவேளை நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய யோசனையிலே, நம்முடைய நினைவிலே மாம்ச பிரகாரமாக நாம் இந்த மாதத்துல இந்தந்த காரியங்கள் அதை இப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கிற அந்த பலத்தை கொண்டு நாம் பல காரியங்களை நாம் நினைத்து தீர்மானித்திருப்போமானால் இன்றைக்கு அதை ஒரு பக்கம் அதை அப்படியே நம்ம என்ன செஞ்சிருவோம், ஓரமா வச்சிருவோம். ஒன்றை நாம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அது என்னன்னா, அவருடைய ஆவினாலே இந்த மாதம் எல்லாம் எனக்கு செய்யப்படும் என்று இன்றைக்கு அதை நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுவோம். ஒருவேளை நம்முடைய மாம்சம் சொல்லியிருக்கோம், இந்த காரியத்தை நீ செஞ்சிடலாம். உங்களோட சிந்தனை சொல்லியிருக்கோம், இந்த காரியத்தை நீ முடிச்சிருவே. உங்களோட மாம்சம் சொல்லியிருக்கிறோம், இது உன்னால முடியும், இது நீ பண்ணிடுவ அப்படின்னு. இன்றைக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு போங்க. என்னோட மாம்சத்தினால் அல்ல, என்னோட பலத்தினால் அல்ல, என்னோட பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அப்போ என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லும்போது அந்த ஆவியை குறித்து வேதம் சொல்லுகிற சில காரியங்களை உங்களுக்கு நான் காட்ட நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை பற்றி இந்த நாட்களில் நாம் சபையிலே நாம் கேட்டுக்கொண்டு வருகிற இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் தம்முடைய ஆவியை அனுப்பும்போது அந்த ஆவியினுடைய அந்த அனுபவத்தை
இந்த நாட்களில் அறிந்திருக்கிற நாம் இன்னும் வேதம் சொல்லுகிற சில காரியங்களை நாம் பார்க்கும்போது இந்த மாதத்தில் அவருடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னவர் நிச்சயமாய் இவை எல்லாம் என்னோட வாழ்க்கையில இந்தந்த காரியத்தில், இந்தந்த விஷயத்துல, இந்தந்த விதத்துல இதெல்லாம் அவரால் ஆகும் என்ற அந்த நம்பிக்கை நிச்சயத்தோடு இங்கிருந்து நாம் புறப்பட்டு போக அது நம்மளை அது ஏதுவாக அது நமக்கு உதவி செய்கிற ஒன்றாக இருக்கு. அப்போ இந்த ஆவியை பற்றி நாம் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும் என்று இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. அது அந்த ஜனமே புல் என்று இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன பார்க்கிறோம்? Isaiah, the book of Isaiah, chapter 40, verse 7 says like this: கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது என்ன செய்யுமாம்? புல் உலர்ந்து பூ உதிரும். அப்ப பாருங்க, கர்த்தரின் ஆவி ஊதப்படும் போது எதன் மேல? ஒரு பூவின் மேல ஊதும் போது அது என்ன செய்யுதான்? உலர்ந்து அது உதிர்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஆவிதான் இந்த மாதத்துல எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எந்த கர்த்தருடைய ஆவி ஊதும் போது புல் உலர்ந்து உதிர்கிறது என்றால் அந்த அனுபவத்தின்படி அந்த ஆவி இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் உங்களுக்கு அது முடியும்படியாக, அது சாத்தியமாகும்படியாக, நிறைவடையும்படியாக அது அந்த ஆவி உங்களுக்கு உதவி செய்யும் என்பதுதான் இங்கே சேனைகளின் கர்த்தர் அவர் நமக்கு உரைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆவியை தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது இப்படியாக நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, the book of Galatians chapter 4 verse 6 says like this. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்க நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்போ ஏசாயா 40:6 நம்ம பார்த்தோம், கர்த்தரின் ஆவி ஊதும் போது ஒரு புல் உலர்ந்து உதிர்கிற அந்த அனுபவம் இந்த நாட்களில் அவருடைய ஜனமாகிய அவருடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த ஆவியை ஒவ்வொருடைய இருதயங்களிலும் என்ன செஞ்சிருக்கிறாராம்? அனுப்பி இருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த ஆவியை அனுப்பி இருக்கிறாராம். ஏன் அந்த ஆவியை அனுப்பி இருக்கிறாரு? அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படி, அவரை உரிமையோடு கூட கூப்பிடும்படியாக நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து உதிர அந்த ஒரு மகிமையான அந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக போக கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஆவியை நம்முடைய இருதயங்களுக்குள்ளாக அனுப்பி இருக்கிறாராம். அப்ப ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக இந்த ஆவி இருக்கிறபடினாலே, தங்கியிருக்கிறபடினாலே அவரை நாம் உரிமையோடு கூட நாம் என்ன செய்யலாம்? அப்பா பிதாவேன்னு கூப்பிடலாம். அப்ப இந்த மாதத்துல உங்களுடைய காரியங்கள் எதெல்லாம் நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ, எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ, எதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் போக வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களோ, எதெல்லாம் நீங்கள் அது முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அது ஜெயமாக வேண்டும், இது வெற்றியா இருக்க வேண்டும், எந்தெந்த காரியங்களை நீங்கள் இந்த மாதத்திலே எல்லாம் ஆகணும், எல்லாம் சமாதானமாய் அனுகூலமாய் இருக்கணும் சொல்லி இந்த நாட்களை நீங்கள் நினைத்து இருக்கிறீங்களோ, அதை எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யுங்கன்னா அவரிடத்துல அப்பா பிதாவே என்ற அந்த ஒரு வார்த்தையில நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா.
ஏன்னா அந்த ஆவியை உங்களுக்குள்ளாக ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களிலே அவர் அனுப்பி இருக்கிறபடினாலே, அந்த ஆவி உங்களுக்குள்ளாக தங்கியிருக்கும் போது, அது இருக்கும்போது அவரை அப்பா பிதாவே என்று ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்கிறதற்கு முன்னாடி, நீங்க போவதற்கு முன்னாக, அதை முடிக்கிறதற்கு முன்னாக, அதை உங்களுக்கு ஆவதற்கு முன்னதாக அவரை நீங்கள் முதல்ல கூப்பிடும் பொழுது அது உங்களுக்கு ஓதிரும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில அந்த ஆவியை பெற்றேன் என்று சொல்லுகிறான். யார் என்று நம்ம பார்ப்போமா? நீங்கள் வாசித்து பாருங்க. 1 கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஒரு நிமிஷம் உண்டாகட்டும், இங்கே எழுதினதுல சற்று தவறுதலாக நான் இங்கே எழுதிட்டேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அவருடைய ஆவியை நம்முடைய வாழ்க்கையில அவர் அனுப்பியிருக்கும் போது, அவருடைய அந்த ஆவியின் அனுபவங்கள் எப்படிப்பட்டது என்பதை சற்று நாம் பார்த்து ஜெபித்து நாம் கடந்து போவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக அவர் தன்னோட அனுபவத்தில் அவர் சொன்னாரு, நான் உலகத்தின் ஆவியை பெறாமல் பரிசுத்த ஆவியானவர்னாலே அந்த ஆவியை நான் பெற்றேன் என்று அவர் சொன்னார். அந்த ரெஃபரன்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன், அதை நான் விட்டுட்டேன், தவறுதலாக மாற்றி எழுதி இருக்கிறேன் இந்த இடத்துல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இருக்கிற போதிலும் அந்த ஆவியினுடைய அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்ப அந்த ஆவி நமக்குள்ளாக இருக்கும்போது, அந்த ஆவி நமக்குள்ளாக அது அனுப்பி இருக்கும் போது, அந்த ஆவி என்ன செய்யுது, அந்த ஆவியினுடைய அனுபவம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த வார்த்தை தான். 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அதை நம்ம வாசிக்கும் போது, அங்கே நம்ம இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை எடுக்கும்போது அந்த வசனம் வந்துருச்சு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பவுல் சொன்ன ஒரு காரியம், அவர் அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் எப்படி பெற்றேன் என்று அவர் அந்த இடத்துல 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். சரி, அது இருக்கட்டும். ஆனால் இந்த நேரத்தில் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அந்த 17ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, அங்கே ஆவியின் அனுக்கிரகத்தை குறித்து நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்ப அந்த ஆவியின் அனுக்கிரகம் என்ன அப்படி பார்க்கும்போது, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியா? எதற்காம்? அவர்களுக்குரிய பிரயோஜனத்திற்காக, நம் ஒவ்வொருவருடைய பிரயோஜனத்திற்காக, ஒரு தேவைக்காக, ஒரு யூஸ்ஃபுல்லுக்காக இந்த ஆவி என்ன செய்யப்பட்டிருக்கு? நம்மளுடைய இருதயங்களிலே அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆவி என்ன செய்தான்? நம்ம இங்க வாசிக்கிறோம். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயிலும் கிரேக்கராயிலும் அடிமைகளாயினாலும் சுயாதீனத்திராயிலும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாக தீர்க்கப்பட்டோம் என்று இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு ஆவி, கிறிஸ்துவின் ஆவி இந்த இடத்துல சொல்லப்படுகிற, நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆவி நமக்குள்ளாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அனுப்பினது எதற்குனா, இவ்வளவு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரயோஜனமா இருக்கும்படியாக அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல வாசிச்சோம், ஆவியின் அனுக்கிரகம். அப்போ ஆவியினாலே நமக்கு உண்டாகிற அனுக்கிரகமான காரியங்கள், இவை எல்லாம் நம்ம பார்க்கும்போது
இந்த காலவல்ல கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நமக்கு சொல்லுகிறது என்னன்னா, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், என்னுடைய ஆவியினாலே ஆகும். இன்னுமாக நம்ம பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், இந்த ஆவியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அங்க என்ன வாசிக்கிறோம்? ஆவியின் கனியை குறித்து நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆவியின் கனியை குறித்து. அப்ப இதுவும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஆவியின் அனுக்கிரகம் உள்ள இருக்கும்போது ஆவியின் கனி பிரதிபலிக்கிறதா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஆவி நமக்குள்ளாக நம்முடைய இருதயங்களில் அனுப்பின போது அந்த ஆவியினுடைய அனுக்கிரகம் என்ன நம்ம பார்க்கிறோம்? அந்த ஆவியின் அனுக்கிரகத்தின் மூலமாக ஆவியின் கனி வெளியே பிரதிபலிக்கப்படுகிறது. அதான் அந்த இடத்துல வாசிச்சோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த விதமான அனுபவங்களுக்குள்ளாக ஒருத்தர் போய்கிட்டு இருக்கிறாங்கன்னா நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட வாழ்க்கையில அவர்களுக்குள்ளாக இருக்கிறதானே ஆவி அவர்களை நடத்துகிறபடினாலே, அந்த ஆவியின் அனுக்கிரகத்தினாலே அவர்களுடைய வாழ்க்கையில அவருடைய குடும்பத்திலே ஒன்றிலும் குறைவில்லாமல் எல்லாம் சமாதானத்தோடு கூட இருக்கிறபடினாலே இந்த விதமான அனுபவங்கள் வெளியே ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக பிரதிபலிக்கப்படுகிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவேதான் இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்னன்னா, என்னுடைய ஆவியினாலே ஆகும், என்னுடைய ஆவியினாலே ஆகும், என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்ப பாருங்க, இந்த மாதம் கர்த்தருடைய ஆவியானவர்னால நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவி, நமக்குள்ளாக தங்கியிருக்கிற அந்த ஆவி இந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்தும்படியாக நாம் விட்டு கொடுக்கும் போது அந்த ஆவியின் அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அதின் நேரங்களே எல்லாவற்றையும் சரியாய் செய்யும். நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆவியின் கனி அந்த நன்மையின் மூலமாக வெளியே அது வெளிப்படுத்தப்படும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர் இருக்காது, சோர்வுகள் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, துன்பங்கள், துயரங்கள் ஒன்று நமக்கு உண்டாகாது. ஏன்னா ஆவி எல்லாவற்றையும் அது நமக்கு செய்கிறபடினாலே, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார்னா, நிச்சயம் அவருடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்து முடிப்பார். அந்த ஆவியினாலே நமக்கு எல்லாம் செய்து முடிக்கப்படும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல அந்த ஆவி எனக்குள்ளாக இருந்து எனக்குள்ளாக அந்த அனுக்கிரகமான காரியங்களை அந்த ஆவி செய்யும்படி இந்த நாட்களில் நாம் விட்டு கொடுப்பதுதான் இந்த நேரம் கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று. அப்ப நம்முடைய மாம்சத்தை நாம் விடுவோம், நம்முடைய பலத்தை, நம்முடைய சுய பலத்தை நாம் விடுவோம், நம்முடைய சுய பராக்கிரமத்தை நாம் விடுவோம். நான் இதை முடிச்சிருவேனா, அதை முடிச்சிருவேன், நான் இதை பண்ணிடுவேன், அதை நாம் விட்டுருவோம். ஆவியானவர் எனக்கு இது எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், ஆவியானவர் இதை எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு ஆக்குவார் என்ற நம்பிக்கையோடு இங்கிருந்து நம்ம போவோம். ஆவியானவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். தேவனுடைய சன்னமே, இந்த மாதத்தை நீங்கள் தொடங்கி இருக்கிறீங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் என்ன என்பது கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய தேவைகள் என்ன என்பது கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய சூழ்நிலை என்ன என்பது கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் போய்கொண்டிருக்கிற எல்லா நிலையும் கர்த்தருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் அவர் சொல்றாரு, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அப்போ நமக்குள்ளாக நம்முடைய இருதயங்களிலே அனுப்பின அந்த ஆவியை இந்த நாட்கள்ல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? கடைசியாய் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கு வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நமக்குள்ளாக நம்முடைய இருதயங்களிலே அனுப்பின அந்த ஆவியை நாம் என்ன செய்யக்கூடாதாம்? அவிழ்த்து போடக்கூடாது. ஆவியை அவிழ்த்து போடக்கூடாது. ஏன்னா அந்த ஆவி நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் நமக்கு நம்முடைய இருதயத்திலே இருக்கும்படி அனுப்பப்பட்ட ஒன்று. ஏன்னா அது இருந்துச்சுன்னா அதனுடைய அனுக்கிரகங்கள் என்ன நம்ம பார்த்தோம்?
அது தன் வேலையை அழகா செய்யும்போது அந்த ஆவியின் கனி வெளியே பிரதிபலிக்கும். அப்போ அப்படிப்பட்டதான அந்த ஆவியை இந்த நாட்களில் நாம் அவிழ்த்து போடாதபடிக்கு, மாம்சத்தின் நிமித்தம், மாம்சத்தின் சிந்தை நிமித்தம், மாம்சத்தின் இருதயத்தின் நினைவுகள் நிமித்தம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆவியை அவிழ்த்து போடாதபடிக்கு நம்முடைய ஆவியை நாம் காத்து கொண்டு அந்த ஆவி நம்மளை நடத்தும்படி, அந்த ஆவி நமக்கு இந்த மாதத்துல எல்லாம் ஆக்கும்படி செய்யும்படி கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தி சொல்வாராக. நம்ம யாவரும் இருக்கிற இடத்தில் நம்ம எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி இந்த நேரத்துல அவரை நாம பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை இன்றைக்கு நமக்கு காண்பித்திருக்கிறார். இந்த செருபாபேல் யாருன்னா, பெர்ஷியன் ராஜ்யத்தினுடைய ஒரு கவர்னர். இந்த செருபாபேல் யாருன்னா, இஸ் a கவர்னர். பெர்ஷியன் ராஜ்யபாரத்திற்கு அன்றைக்கு இருந்த ஒரு கவர்னர். அவருக்கு எல்லாமே இருந்தது, ஒன்றும் அவருக்கு குறைவா இல்லை, எல்லாமே அவருக்கு இருந்தது. ஒரு கவர்னர் எல்லாமே இருக்கும், அவருக்கு ஒண்ணுமே குறைவு இருக்காது. வேலையாட்கள் இருந்து அவருக்கு பணமோ பொருளோ எதுவுமே அவருக்கு எல்லாம் இருக்கும். அதனால்தான் அவர் ஒரு காரியத்தை அவர் செய்ய இருக்கும்போது 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது என்று சொல்லும்போது அவர் ஒரு காரியத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். அந்த காரியத்தை அவர் கட்ட ஆரம்பிக்கும் போதுதான் அந்த இன்றைக்கு நம்ம பார்த்த அந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஏன்னா எல்லாம் இருக்கிற அந்த செருபாபேல் என்னோட பலத்தினாலே, என்னோட பராக்கிரமத்தினாலே செஞ்சிருவேன் இல்ல, என்னோட ஆவியினாலதான் அந்த ஆலயத்தை நீ கட்டுவ என்கிற அந்த அனுபவத்தை தான் சேனைகளின் கர்த்தர் அன்றைக்கு செருபாபேலுக்கு சொன்னார். அதே வார்த்தை தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு இருக்கும், உங்களை சுற்றிலும் எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவியினாலே இந்த மாதத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். அவர் செய்யும்படியாக இருக்கிறார், அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆக கர்த்தருடைய மக்கள் இந்த வார்த்தையோடு கூட நம்ம புறப்பட்டு போவோம். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்குள்ளாக அனுப்பின அந்த ஆவி, அந்த ஆவியின் அனுக்கிரகம் இந்த மாதத்துல என்னுடைய எல்லா காரியங்களையும், என் குடும்பத்தினுடைய காரியங்களையும் அது பார்த்து கொள்ளும் என்று நம்பிக்கையோடு போங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்து கொள்ளுவார். ஆக பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை பலப்படுத்தி சமாதானத்தோடு கூட கர்த்தர் அனுப்புவாராக. இந்த மாதத்தை துவங்க செய்த தேவனாகிய கர்த்தர், இந்த மாதத்தை காண செய்தவர், அவருடைய சமூகத்தில் நம்மளை கொண்டு வந்து அவருடைய வார்த்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று உங்களை அவர் பலப்படுத்தியிருக்கிறார். அந்த ஆவியோடு கூட நீங்க போங்க. அந்த ஆவி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து செய்ய போகிறதை மாத்திரம் நீங்கள் நின்று பாருங்க. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Hallelujah. Praise Jesus. Glory to God. இந்த வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் ஒரே மனமாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். கர்த்தரோட பிள்ளைங்க இங்க நிற்கிறவங்க எல்லாரும் இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க சத்தம் உண்டாகட்டுமே. கர்த்தரோட வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்திருக்குமானா, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்குமானா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் எல்லாரும் நன்றி சொல்லும் விதமாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர், எங்கள் வாழ்க்கையில் நீர் நல்லவராயிருந்து எங்களுக்கு நீர் துணையாயிருந்து நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை நீர் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்தே ஆண்டவரே, இந்த மாதம் காண செய்த எங்கள் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நீர் சொல்லியிருக்கிறீங்க என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. ஆமாண்டவரே, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று பார்க்கும்போது அந்த ஆவியை எங்களுடைய இருதயங்களில் நீர் அனுப்பி இருக்கிறீர்.
எங்களுடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிற அந்த ஆவி, அந்த ஆவியினால் உண்டாகிற அந்த அனுக்கிரகங்கள் இந்த மாதத்தில் எங்களுக்கு உண்டாகட்டும். எங்கள் குடும்பங்களிலே உண்டாகட்டும், சபையில உண்டாகட்டும், ஊழியத்தில் உண்டாகட்டும். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற வேளையிலே உம்முடைய அனுக்கிரகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் எதிர்பார்த்திருக்கிற எல்லாவற்றையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வாதமாய் உம்முடைய பிள்ளைகள் சுகமாயிருப்பார்களாக என்று அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அவளுக்காக நான் செபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து நீர் வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை அநாதியாய் இருந்து அவர்களை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறேன். ஒவ்வொருவரும் நீர் சமாதானத்தோடு கூட நீங்க அனுப்புங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுநைக்கமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.